அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜோசனா லைஃப் ஸ்டைல் விலாகில் நாம் பார்க்க போகிறது இளநீர் பாயாசம். இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு சாப்பிட்லாங்க இளநீர் பாயாசம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தென்னை மரத்துலேருந்து இளநீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு நம்ம அப்படியே உடனே செய்ய போகிறோங்க இளநீர் பாயாசம். பாருங்க, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க. 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான பாலுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த பால் நல்லா சுண்ட காயட்டுங்க. மற்ற வேலையில் பார்க்கலாம். தேங்காயில் உள்ள வழுக்கையெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வழுக்கையெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இதில் பாதியை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாதியை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீர் பாயாசம் சாப்பிடும்பொழுது லாஸ்ட்டில் வாயில் கொஞ்சம் கடிப்பட்டால் நல்லா இருக்குங்க. அதனால் வேண்டி இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா சுண்ட காஞ்சிருச்சுங்க. அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பால் நல்லா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை அப்படியே ஆற வச்சிடலாங்க. பொடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. நம்ம இளநீர் பாயாசம் செய்யும் பொழுது நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்தா தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இளநீர் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இளநீர் தண்ணி மட்டும் பாதி சேர்த்து அரைச்சிட்டு வந்தாங்க. இதில் வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அதுபோல் 2வது பால் 3வது பால்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. முதல் பால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிடலாங்க. ஒரு பவுலில் இது மாதிரி வச்சுட்டு வடிகட்டிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. அந்த பால் எல்லாத்தையும் அப்படியே நல்லா வடிய வச்சிடலாம். ஒரு பவுல் வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த வழுக்கையை நம்ம சேர்த்துக்கலாங்க. வடிகட்டின தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கெட்டி பால் பாருங்கள். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வழுக்கையை சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்தோம்னா நம்ம வாயில் நல்லா கடிப்படுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாங்க. பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நான் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். அடுப்பில் கரண்டி வச்சுட்டேங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பாயாசத்து கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக இளநீர் பாயாசம் நல்லா சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.